ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து ஹோம்லெஸ் கேர்ள் கெட்டப்பில் தான் உட்காந்துருக்கேன். கெட்டப்பில் இதுதான் ரியல் மீ. ஸோ ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னா, நான் ஒரு க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். வீடு கிடையாது, என்னோட கபோர்ட், என்னோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே கன்றாவின்னு உச்சக்கட்டத்தில் இருக்குது. அதை திறக்கவே முடியல. திறந்தாலே எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுகுது. சரி, ஓகே, க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். போகிறப்ப அதுவுமே போர் அடிச்சது தனியாக பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இது ஏன் ஒரு வீடியோவாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எப்படி போகுதுன்னு தெரியல. என்னென்ன இருக்கு, எப்படி இருந்தா தானே எப்படி மாத்திருக்கேன், என்னால முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. சம்டைம்ஸ் மேபி க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன், நடுவில் போடுச்சுன்னா அப்படியே வச்சிருவேன். பாதி மட்டும் க்ளீன் பண்ணிட்டு பாதியில வர மாதிரி இருக்கும். இது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, சும்மா பண்றதுக்கு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். இதுக்கு மேலே பேசுறதுக்கு இதில் எதுவும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் கபோர்ட். வெளியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பியூட்டிஃபுல்னா சொல்ல மாட்டேன், நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்றேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் வைக்கிற செக்ஷன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். வாவ், வெரி வெரி பியூட்டிஃபுல்ல, ரொம்ப ரொம்ப அழகா வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் இது. அங்க இடம் பத்தாம இங்கேயும் சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன். என்னோட பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேக்கப் திங்ஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். அண்ட் இதுக்குள்ள மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா நான் வந்து என் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ண தோணுமா சொல்லுங்க? இதெல்லாம் பார்த்தா தோணுமா? இதெல்லாம் நான் ரெகுலர் யூஸ் பண்றது இல்லை, ஸோ அதனால இப்படி போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது என்னது? இதுக்குள்ளதான் நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்றது எல்லாமே இருக்கும். நான் ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ண என்னோட லென்ஸ், என்னோட ஸ்ட்ராபெரி லிப் பாம், ஹேர் ஸ்ப்ரே எல்லாமே நான் ரெகுலரா யூஸ் பண்றது எல்லாமே இதுலதான் இருக்கும். அந்த பேப்பர்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, அதெல்லாம் என்னோட திங்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுவுமே நான் ரெகுலரா யூஸ் பண்றதுதான். எனக்கு மட்டும் எங்க இருந்துதான் புதுசு புதுசா சோதனை எல்லாம் வருமோ தெரியல. இப்ப நடுவில் எனக்கு ஸ்டோரேஜ் வேற காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை போயிட்டு கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இந்த ஃபோனை செட் பண்ணிட்டு அப்படியே நான் க்ளீன் பண்றேன். க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுதுன்னு. நடுவில் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் இது ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிப்பேனாலும் எனக்கு தெரியல. எனக்கு என் மேல நம்பிக்கையும் இல்லை. ஸோ வாங்க பார்ப்போம், போறது போட்டோம். அப்படி இல்லை பாதிதான் என்னால க்ளீன் பண்ண முடியுதுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டா போட்டுருவேன், அவ்வளவுதான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து போயிடலாம். அதான் நான் வந்து ட்ரெஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லா பண்ணி முடிப்பேனான்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போவோம். மேக்கப் செக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்ல வேணும்னா போடலாம். வியூஸ் போச்சு, இதுல வந்து ரீச் ஆகுது அப்படின்னா செகண்ட் பார்ட் வீடியோவா எடுத்து போடுவேன். அப்படி இல்லைன்னா நானே பேசாம மூடிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு விட்டுருவேன். ஓகேவா? இப்போ நமக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் போவோம். ஓகே, நீ போயிரு, சாரி நீ வேண்டாம். ஓகே, எதெல்லாம் இன்னைக்கு உடஞ்சு விலக போகுதுன்னு தெரியல. இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். இங்க நான் எதுவும் வாங்கவும் முடியாது, எல்லாமே நான் இந்தியாவில வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ஷார்ட்ஸ் நான் தேடிட்டு இருந்தேன். 2 வாரமா நான் 3 வாரமா நான் தேடிட்டு இருந்தேன் இந்த கலர் ஷார்ட்ஸ். இங்க இருக்கு ஷர்ட், என் தம்பியோட ஷர்ட். இதெல்லாம் இன்னும் என்னோட ஒன்லி ஒன். இது என்ன இது பேரை கூட மறந்துட்டேன். ஜும்கா. எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த ஜும்கா தான் நான் போட்டுட்டு இருக்கேன் இப்போதான். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே காலி ஆகிட்டே வருது. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்லை. இவ்வளவு இந்த லாக்மே கூட நான் அங்க வாங்கிட்டு வந்தேன். காலி ஆச்சுன்னா இங்க எங்க போய் வாங்குவேன்? அண்ட் இந்த டிஏசி என்னது மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் நான் எங்க போய் வாங்குவேன்? ஆப்பும் இல்ல, பக்கத்துல கடையும் இல்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்ததை மட்டும் அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் அகைன் நான் வந்து இதுல திரும்ப தனித்தனியா வைக்க போறது இல்ல. இந்த ஒரு பெரிய ஒரு பேக் ஒண்ணு இருக்கு. இந்த பேக்ல இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாத்தையும் அதுல வச்சுட்டு அதை மட்டும் உள்ள வைக்க போறேன். அந்த அப்படி நான் வச்சாலும் நான் ரெகுலர் யூஸ்க்கு தேவைப்படுறப்ப அதை நான் எடுப்பேன். ஸோ எடுத்து அதை நான் யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் வெளியே தான் வைப்பேன். ஸோ ரெகுலர் யூஸ் பண்றதை மட்டும் வெளியே வச்சுட்டு ரேரா யூஸ் பண்றது மட்டும் அப்படி வச்சிடலாம். அரேஞ்ச் பண்றப்ப எல்லாம் பிளான் பண்ணி இப்படிதான் பண்ணணும்னு எல்லாம் வைப்பேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராக்டிக்கலா பார்த்தா அது ஒண்ணுமே நடக்காது. சரி, ஓகே, பண்ணுவோம்.
ஓகே, விசிபிளா இருக்கா? ஃபோன் விழுகாம இருந்தா சரிதான். இதெல்லாம் இன்னும் வாஷ் கூட பண்ணல. ஷூட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வச்சிருக்கேன். இன்னும் வாஷ் கூட பண்ணாம. ஓகே, நான் ஃபவுண்டேஷன்லாம் யூஸே பண்றதே கிடையாது. இங்க வந்து அத்தனை வீடியோஸ் எடுத்தேன். அத்தனை வீடியோஸ்லயுமே மேக்கப் வீடியோஸ்லயுமே நான் ஒரே ஒரு தடவை தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். மத்தபடி நான் எங்கேயாவது வெளிய போனா, எங்க நான் போனாலும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணவே மாட்டேன். பண்ணதும் கிடையாது. ஓகே, இல்ல இது வந்து நான் யூஸே பண்றது கிடையாது. வீடியோஸ்க்கு மட்டும்தான். முன்னாடி பிரைடுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் எங்க பிரைடுக்கு போறேன்? எனக்கு பண்றதுக்கே இங்க ப்ராடக்ட்ஸ் பஞ்சமா இருக்கு. இதுல வந்து இந்த டப்பால ஜிங்கா, வேற என்ன, இது வந்து ஹைலைட்டருக்கு எனக்கு இங்க தனியா ஒண்ணு இருக்கு. மொத்தமா 3மே இருக்கும். பிளஷ், ஹைலைட்டர், இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். வேற இது இல்லுமினேட்டர், இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. மாய்ஸ்சரைசர் இதுவும் கிடையாது. ரெகுலர் யூஸ்க்கு தனியா வச்சிருக்கேன். மஸ்காரா ரெகுலர் யூஸ். ப்ரைமர்லாம் வாய்ப்பே கிடையாது. லிப்ஸ்டிக்கு. அடுத்து இது இதுக்கு மேல வைக்கிறதுக்கு இடமே இல்லை. நான் ஏன் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியல. அதுக்கு மேல ஓகே, ஒரு சைடாவது க்ளோஸ் ஆகுது. இங்க வச்சிடலாம். அட மூடு, எல்லாம் சோதனையா இருந்தா என்ன பண்றது? இந்த ஐஷேடோ பேலட் இதுவுமே நான் வீடியோஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் வேண்டாம். நான் ரெகுலரா யூஸ் பண்றது இதுதான், அந்த குட்டி ஓண்டு. இதுல வந்து எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புதுசா பார்க்கறவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். தான் நான் என்னோட ரெகுலர் யூஸ் ஐஷேடோ பேலட். இந்த பெரிய டப்பால மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு பேலட் எனக்கு போதும். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிப்பேன். இங்க ஒரு ஷேட் இருக்கு. பியூட்டி பிளெண்டர் இதுவுமே நமக்கு தேவைப்படாது. பேசி வெளியே போனா அதை யூஸ் பண்ணிப்பேன். பட் இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டேன், ஸோ தேவைப்படாது. ப்ரைமர் தேவைப்படாது. இதுவும் தேவைப்படாது. இந்த டப்பாவும் க்ளோஸ்ட். ஓகே, இங்க ஒரு பவுச் இருக்கு, இதை மறந்துட்டேன். இதுல வந்து வேணா நாங்க ரெகுலர் யூஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம். இது தெரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இது அப்படியே அம்போன்னு கிடக்குது. நான் இது யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு யூஸ் பண்ண. ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். இது கை காலுக்கு யூஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். இன்னும் முடிவு பண்ணல. வேஸ்ட் பண்ணலாமா இல்லைன்னா யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாமான்னு தெரியல. சப்போஸ் என் ஸ்கின் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸ்கின்னை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் நான் சம்மந்தமே இல்லாம இதை நான் போட்டு ஃபேஸ் தெரியாம பேச லூஸ் மாதிரி இருக்கும். திரும்பவும் நான் அதை வந்து சடனா போட்டு என் ஸ்கின்னை நான் டேமேஜ் பண்ணிக்க விரும்பல. சப்போஸ் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா ஓகே, பட் கொடுக்காம இருக்கிறத விட இன்னும் டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான். எல்லாம் போச்சு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் போயிடும். ஸோ அதனால அதை ஓரமா வச்சிருக்கேன். கை காலுக்கு கழுத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கட்டும். என்னோட ஒன் அண்ட் ஒன்லி நெயில் பாலிஷ் இதுவுமே நான் வாங்கினது கிடையாது. வீட்டுல இருந்தது. அதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது வீடியோஸ்க்கு எதுவும் ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஃபிங்கர் சட்டுனா மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இங்கேயே கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்குலாம் இருக்கு ஜுவல்ஸ்னே தெரியல. நான் அதையும் யூஸ் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி என் வீடியோஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். என் கழுத்துல கபல எதுவுமே இருக்காது. அண்ட் இதுவுமே நான் தேடிட்டு இருந்தேன். ஐயோ, நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இது இங்கதான் இருக்கு. அதாவது இதுல வந்து ஃபவுண்டேஷன், கன்சிலர் எல்லாம் எல்லாமே வந்து அப்படி எப்படி இருக்கு. எல்லாத்தையும் போய் நல்லா கிளீன் பண்ணணும். ஐ திங்க் அங்க இருந்து பார்சல் வந்ததுனால எல்லாமே ஆயிடுச்சான்னு தெரியல. ஏதாவது உடஞ்சிருக்கான்னு தெரியல. நான் செக் பண்ண கூட இல்லை இந்தியா எல்லாருமே பார்சல் வந்ததுக்கு அப்புறம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணணும். சம்மந்தமே இல்லாம ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் வெளியே இருக்கு. ப்ரஷ்ஷும் இப்போதைக்கு உயிர் தப்பிச்சு வந்தது, இந்தியால இருந்து உயிர் தப்பிச்சு வந்ததுன்னா என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் மட்டும்தான். என்னோட கிளிம்பர் அண்ட் கர்லர் எல்லாமே இன்னும் அங்கதான் இருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணாம ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months இருக்கும். நான் யூஸ் பண்ணி அங்க இருக்கிறப்பவே நான் 2 மாசம் கிட்ட யூஸ் பண்ணல. இங்க வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. அது இப்ப என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னே தெரியல. அதை நான் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அண்ட் இந்த பேக் நான் பேக் பண்ணிட்டேன். இது எல்லாமே
மறந்துட்டேன். ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு பேக் பண்ணிட்டேன். கடவுளே. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது பேக் பண்ணியாச்சு. இதை தூக்கி அழகா மேல வச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். இந்த 3 1 2 3 4 நான் 4 ட்ரேல 3 ட்ரே அதான் எனக்கு ஃப்ரீயா இருக்க போது. நீங்க வேணா பாருங்க. நான் அந்த அளவுக்கு குப்பை பண்ணி வச்சிருந்திருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியா அங்கங்க வச்சு ஃபுல்லா எனக்கு இடமே பத்தல அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்திருக்கேன். ட்ரெஸ் கூட பாதி எடுத்து இங்க வச்சுக்கலாம். ஃபுல்லா மேக்கப் மட்டுமே அங்கங்க போட்டு வச்சிருந்திருக்கேன். ஓகே, ஓகே, அவரை செட்டில் பண்ணியாச்சு. அடுத்து ரெகுலர் யூஸ். ரெகுலர் யூஸ் ஆல்ரெடி இதுக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கு. அதையும் எடுத்துட்டு வேணா அதுக்குள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். எடுக்க முடியுமான்னு தெரியல. வருதா? வரும். வாய். இதெல்லாம் எதுக்கு இதுல இருக்கு? ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நான் யூஸ் பண்றது கிடையாது. இதெல்லாம் பிரைடுக்காக வாங்கி வச்சது. எவ்வளவு இருக்கு? அதுல பாதி வச்சேன். இதுலயே 4 பாக்ஸ், 4, என்ன சொல்ல வந்தோம், 4 டைப்ஸ் ஆஃப் பிங்கிஸ் இருக்கு என்னமோ. இதுக்குள்ள கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இங்க வந்து நான் வீடியோ கூட யூஸ் பண்ணது கிடையாது. டிரான்ஸ்லூஷன் பவுடர். யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, எல்லா ப்ராடக்ட்ஸையும் தரேன், எடுத்துட்டு போயிருங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லாதது. இப்போ சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நான் வந்து பேசி முடிச்சுட்டு வீடியோ செக் பண்ணி பாக்குறேன், வாய்ஸ் இல்ல. ஏன்னா மைக் ஆன்ல இல்ல, சார்ஜ்ல ஆஃப் ஆயிடுச்சு. அதை நான் நோட் பண்ணாம லூஸ் தனமா பேசிட்டு வந்திருக்கேன். 3 வீடியோ, பெரிய வீடியோ 2 நிமிஷம், 5 minutes 6 minutes வீடியோ, 3 வீடியோ, எதுலயுமே வாய்ஸ் இல்ல. இதுல ஆன்ல தானே இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. சரி, ஓகே, வாங்க திரும்ப டெலீட் பண்ணிட்டு இப்ப திரும்ப உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரி மாதிரி. நல்ல வேளை நான் செக் பண்ணேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா நான் பார்க்கல. ஓகே, வாங்க. இதுல வந்து கையில தான் வர பிடிச்சிருக்கணும். இதனால செட் பண்ணல ட்ரெஸ்ல பண்ற மாதிரி. ஸோ கையில தான் பிடிச்சிருக்கணும். இதை வந்து இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தூக்கி அப்படியே உள்ள வைக்கிறது தான். இதுல வேற கேக்குதான் தெரியல. கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரும்பவும் சார்ஜ் போட்டுட்டு அது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தாகணும். கேட்கும்னு நினைக்கிறேன். கிரீன் லைட் தான் எரியுது. இவரை செட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் போடுற வீடியோஸ்ல எல்லாம் இது வந்து இந்த ஹேர் பேண்டா இது என்னது, இது நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அது காணும். எங்க வச்சேன்னு தெரியாம நான் தேடிட்டு இருந்தேன். அடிக்கடி இது வேற பயமா இருக்கு, ஆன்ல இருக்கா இல்லையான்னு தேடிட்டு இருந்தேன். இதுவே இப்பதான் மாட்டிருக்கு. நெக்ஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, ஓகே, அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த குப்பை தான் இருக்கு. அந்த குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டா அவ்வளவுதான், ஃபுல்லா முடிஞ்சிரும். இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். 1 2 3 சொன்ன மாதிரி 3 ட்ரேவும் வந்து ஃப்ரீயா இருக்கு, ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இது நான் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம். என்னோட மேக்கப் திங்ஸ்க்கு அது ஒண்ணு மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. அதுவும் இது ரெகுலர் யூஸ்க்கு, அது வந்து ரேர் யூஸ்க்கு 2 தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து வீடியோங்கிறேன், ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ வந்து இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது ஆல்ரெடி பெரிய வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ட்ரெஸ் நான் வந்து அரேஞ்ச் பண்றது, இந்த வீடியோ மினிமம் ஒரு 1K வியூஸ் போச்சுன்னா மட்டும்தான் நான் அது போடுவேன். அப்படி இல்லைன்னா போட மாட்டேன். ஏன்னா இப்போ ரொம்ப எனக்கு மோஸ்ட்லி இப்போ 1K வீடியோஸ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. 1K, ஏன் இப்படி வளர்றேன், மோஸ்ட்லி இப்போ எல்லா வீடியோஸுமே எனக்கு 1K வியூஸ்ல போயிட்டு இருக்கு. சிலது 1K ரீச் ஆகுறதுக்கு அப்படியா இப்படியான்னு தொங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால 1K கிட்ட இப்போ எனக்கு எல்லா லாங் வீடியோஸும் ரீச் ஆகுது. ஸோ அதனாலதான் அந்த 1K இந்த வீடியோ போச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அதுக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுக்கலாம். 1 வீக்குள்ள 1K போடல அப்படின்னா நான் போட மாட்டேன். மூடிட்டு நானே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பேசாம விட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன். இது ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரெஸ் நான் வந்து அரேஞ்ச் பண்ற வீடியோவோட வரேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்க டாட்டா. கடவுளே,
என்னமோன்னு. ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாடா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.